தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் பகுதியில் மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பதற்றம் நிலவுகிறது. இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு விதிமுறையை மீறி சில விசைப்படகுகள் மீன்பிடிக்க சென்றதாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு ஆதரவாக சிலர் ஒன்று கூடியதால் இருதரப்பு மீனவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மோதலில் மீனவர்கள் சிலர் காயமடைந்தனர். இந்த மோதல் சம்பவம் காரணமாக பதற்றம் நிலவுவதால் சின்னமுட்டம் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அரசு விதிமுறையை மீறி துண்டித்து சென்ற விசைப்படகை விட்டுவிட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் விதிமுறைகளை கடைபிடிக்கின்ற சுமார் 300 விசைப்படகுகளை இன்று தொழிலுக்கு செல்லாமல் தடை விதிக்கின்றார்கள். இதனால் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் இன்று தன்னுடைய தினசரி வருவாயை இழக்கின்றன. இந்த 350 விசைப்படகுகளுடைய இழப்பீடு இன்று கேள்விக்குறியாக உள்ளது. இதற்கு அரசு ஒரு நியாயம் பிறப்பிக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் பகுதியில் மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பதற்றம் நிலவுகிறது. இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு விதிமுறையை மீறி சில விசைப்படகுகள் மீன்பிடிக்க சென்றதாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு ஆதரவாக சிலர் ஒன்று கூடியதால் இருதரப்பு மீனவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மோதலில் மீனவர்கள் சிலர் காயமடைந்தனர். இந்த மோதல் சம்பவம் காரணமாக பதற்றம் நிலவுவதால் சின்னமுட்டம் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அரசு விதிமுறையை மீறி துண்டித்து சென்ற விசைப்படகை விட்டுவிட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் விதிமுறைகளை கடைபிடிக்கின்ற சுமார் 300 விசைப்படகுகளை இன்று தொழிலுக்கு செல்லாமல் தடை விதிக்கின்றார்கள். இதனால் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் இன்று தன்னுடைய தினசரி வருவாயை இழக்கின்றன. இந்த 350 விசைப்படகுகளுடைய இழப்பீடு இன்று கேள்விக்குறியாக உள்ளது. இதற்கு அரசு ஒரு நியாயம் பிறப்பிக்க வேண்டும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.